அது ஒரு பெரிய வீடு, அமைதியான வீடு. மிக உயர்ந்த அடர்ந்த மரங்களுக்கிடையே பூங்கா அமைக்கப்பட்டு மிக நேர்த்தியாக கட்டப்பட்டது. அந்த பெரிய வீட்டிலே ஒரே ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். வேறு யாரும் இல்லாததால் அவர் ஒரே ஒரு வேலைக்காரனை தனது உதவியாளனாக வைத்துக் கொண்டார். வாழ்க்கை சமாதானமாக அமைதியாக போய்கொண்டிருந்தது. அவன் நம்பிக்கையான வேலைக்காரன் தான். ஒரு நாள் அந்த வேலைக்காரன் ஒரு பெரிய தவறு செய்து விட்டான். அவன் தன் குற்ற உணர்ச்சியால் அவரிடம் மீண்டும் போக வெட்கப்பட்டான், அச்சப்பட்டான், பயந்தான். ஐயோ, இத்தனை வருடங்களாக ஆதரித்தவர், எனக்கென யாரும் இல்லாத போது எனக்கு அடைக்கலம் கொடுத்தவர், நான் இப்படி செய்து விட்டேனே, போனால் என்னை தண்டிப்பாரு என நினைத்தான். அன்றே தன் ஊரிலிருந்து ஓடியும் போய்விட்டான். பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவன் போகாத இடமெல்லாம் போனான். செய்யக்கூடாத வேலைகளையெல்லாம் செய்துவிட்டான். ஆனால் அவனை அந்த வீட்டின் நினைப்பு, அந்த முதியவரின் நினைப்பு வாட்டிக்கொண்டே இருந்தது. அவனுடைய மனதில் ஒரே ஒரு கேள்வி, நான் திரும்பி போனால் அவர் என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வாரா? ஒரு நாள் அவன் தன்னுடைய பழைய வீட்டின் அருகில் வந்தான். அந்த வீடு நிசப்தமாக அன்று அவன் பார்த்ததை போலவே இருந்தது. ஆனால் மர இலைகளின் குப்பைகளால் நிறைந்திருந்தது. அவன் தூரத்திலிருந்து பார்த்தான். அவனுக்கு அந்த வீட்டின் நிலை புரிந்தது. அவனுடைய இருதயம் வேகமாக துடித்தது. உள்ளே போகலாமா, திரும்பி போய்விடலாமா என்று யோசித்தான். அப்பொழுது அவன் ஆச்சரியமடைந்து அந்த வீட்டை கவனித்தான். வீட்டின் கதவு திறந்திருந்தது. அவன் மெதுவாக கதவின் அருகில் சென்றான். உள்ளே பார்த்தான். அந்த வயதானவர் வாசலை பார்த்தவாறு வராந்தாவில் அமர்ந்திருந்தார். அவர் ஒரு பழைய கடிதத்தை பார்த்தவாறு இருந்தார். அவன் திரும்பி போக நினைக்கும் பொழுது அந்த வயதானவர் அவனை பார்த்து விட்டார். இருவருடைய கண்களும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டன. அந்த இளைஞர் அந்த கடிதத்தையே பார்த்து கொண்டு பயங்கி நடுங்கி சொன்னான், ஐயா, நான் தவறு செய்துவிட்டேன். ஆனால் அந்த வயதானவர் எதுவும் சொல்லவில்லை. அவர் மெதுவாக எழுந்தார். இளைஞன் சொன்னான், நான் இங்கே வந்திருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு தகுதியானவன் இல்லை. உங்களை விட்டு ஓடிவிட்டேன் என்றார். அப்பொழுது அந்த வயதானவர் சொன்னார், நீ போனதிலிருந்து நான் கதவை மூடவில்லை. இளைஞன் அழ ஆரம்பித்து விட்டான். ஐயா, நான் திரும்பி வருவேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னார், நீ திரும்ப வருவாயா மாட்டாயா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீ வர விரும்பும் பொழுது கதவு மூடியிருக்கக்கூடாது என்று நான் நினைத்தேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு அந்த இளைஞன் அவர் காலில் விழுந்தான், மன்னிப்பு கேட்டான். அந்த வயதானவர் அவனை எழுப்பினார். உள்ளே வா என்றார். அவன், நான் மீண்டும் வேலைக்காரனாக இருக்கட்டுமா என்று கேட்டான். வயதானவர், முதலில் உள்ளே வா, உன் பழைய இடத்தை பற்றி பிறகு பேசலாம் என்றார். அன்பானவர்களே, நம்மில் எத்தனை பேர் அந்த இளைஞனைப் போல் இருக்கிறோம்? நாம் தேவனிடமிருந்து ஓடி போனவர்களாய் இருக்கலாம், தவறு செய்திருக்கலாம், மற்றவர்களை காயப்படுத்தியிருக்கலாம், நம்முடைய கடந்த காலத்தை குறித்து வெட்கப்படலாம். நான் மீண்டும் தேவனிடம் எப்படி போவது என நினைக்கலாம். ஆனால் சுவிசேஷம் ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்கிறது. கடந்த காலம் உன்னை தேவனிடமிருந்து பிரிக்கலாம், ஆனால் தேவ கிருபை உன்னை மீண்டும் அழைக்கிறது. அன்பானவர்களே, நமது வேதத்திலும் ஒரு நபர் இருந்தான். அவனுடைய பெயருக்கு கிரேக்கத்தில் நன்மை செய்பவன், பயனுள்ளவன் என்று பொருள். அவன் ஒரு அடிமையாக இருந்தான். அவன் தன் முதலாளியிடமிருந்து தப்பி ஓடிவிட்டான். ரோமர்களின் சட்டத்தின்படி
ஒருவன் தன் எஜமானிடமிருந்து தப்பி ஓடிவிட்டால் அவனுக்கு 2 விதமான தண்டனைகள் இருந்தன. ஒன்று, அவன் கொல்லப்பட வேண்டும், மரண தண்டனை. இரண்டாவதாக, நெற்றியில் சூடு போடுவார்கள், ஃபக் என்பார்கள். அவன் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊருக்கு ஓடி போகவில்லை. துருக்கியின் பண்டைய நகரமான குலோசையிலிருந்து இத்தாலியில் அமைந்துள்ள ரோம் நகருக்கு ஓடிப்போகிறான். தூரம் ஒன்றும் சாதாரணமல்ல. 1800 1900 கிலோமீட்டர்கள். இவ்வளவு தூரம் ஓடிப்போனவனுக்கு தேவன் கிருபை செய்தார். அவனை பற்றி மிக குறைவாகவே வேதம் சொல்கிறது. அவனுடைய பெற்றோர் யார் என நமக்கு தெரியாது. அவன் எவ்வாறு தன் முதலாளியிடம் போய் சேர்ந்தான், எப்பொழுது சேர்ந்தான் ஒன்றும் தெரியாது. ஆனால் வேதம் ஒரு ஆழமான செய்தியை நமக்கு சொல்கிறது. ஒருவனுடைய கடந்த காலம் அவனுடைய இறுதி அடையாளம் அல்ல. அன்பானவர்களே, அவன் பெயர் ஒனேசிமு. ஒனேசிமு ஒரு காலத்தில் அடிமை. அவன் போய் சேர்ந்த இடம் ரோமின் சிறைச்சாலை. ஆனால் அந்த அடிமையை பவுல் என் மகன், பிரியமான சகோதரன் என்கிறார். பவுலை நாம் எந்த விதத்திலும் இயேசுக்கு எடுத்துக்காட்டாக, உதாரணமாக பார்த்திருக்க முடியாது. அவரது எல்லா கடிதங்களிலும் தேடி அலசி பார்த்தாலும் பிலேமோனுக்கு எழுதிய நிருபத்தில் ஒரு 2 வசனங்களில் அவர் இயேசுவின் அடையாளமாகிறார். அந்த வசனங்களில் இயேசுவின் தன்மை முழுதுமாக வெளியாகிறது. பவுல் அநேக வசனங்களில் இயேசுவை நெருங்கி இருக்கிறார். வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு விதமாய் தன்னை பற்றி குறிப்பிடுகிறார். ரோமர் 1:1 கிறிஸ்துவின் ஊழியக்காரன், 1 தீமோத்தேயு 1:15 பிரதான பாவி என்கிறார். இயேசுவை பின்பற்றுவதில் தான் ஒரு முன்மாதிரியாக இருப்பதாக 1 கொரிந்தியர் 11:1 கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன் என கிறிஸ்துவின் வாழ்வு தன்னில் வெளிப்படுவதை கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவின் பாடுகளின் அடையாளம் நான் என்பதை கலாத்தியர் 6:17 இயேசுவின் தழும்புகளை நான் என் சரீரத்தில் சுமக்கிறேன், நாங்கள் இயேசுவின் பிரதிநிதி என்று 2 கொரிந்தியர் 5:20 கிறிஸ்துவின் அன்பின் அடையாளமாக இருக்கிறேன் என்று பிலிப்பியர் 1:8 பவுல் சொல்வதை காண்கிறோம். ஆனால் இயேசுவின் அடையாளமாக அவர் எழுதிய பிலேமோன் நிருபத்தில் நாம் 18-19 வசனங்களில் மட்டுமே அவரை காணலாம். 18-19 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் ரெடெம்டிவ் நேச்சர், மீட்பின் தன்மையையும் அவருடைய இன்டர்செஷன், மத்தியஸ்த ஊழியத்தையும் தனது செயலின் மூலம் மிக அழகாக பிரதிபலிக்கிறார் அல்லது அடையாளப்படுத்துகிறார். பிலேமோன் 18 வசனம், அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளும். 19 வசனம், பவுலாகிய நான் இதை என் சொந்த கையிலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன், நீ உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே என்கிறார். இங்கே இயேசுவின் தன்மையை பவுல் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்? பாவத்தையும் கடனையும் தன் மீது ஏற்றுக்கொள்வதன் மூலம் சப்ஸ்டிடியூஷன். அடிமையான ஒனேசிமோவின் எஜமான துரோகத்தையும் கடனையும் பவுல் என் கணக்கில் வைத்துக் கொள்ளும் என்கிறார். இதன் மூலம் பவுல் எதை அடையாளப்படுத்துகிறார்? மனிதன் தேவனுக்கு செய்த பாவத்தையும் கடனையும் இயேசு தம்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நம்முடைய கடன்கள் அனைத்தையும் தம்முடைய கணக்கில் வைத்துக் கொண்டார் என்பதை உணர்த்துகிறார். ஒனேசிமுவுக்காக பவுல் நின்றது போல நமக்காக இயேசு பிதாவாகிய தேவனிடம் நின்று நம் பாவப்பழியை தன்மீது ஏற்றுக்கொண்டார். சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேமெண்ட், கிரயத்தை செலுத்துதல். பவுல் நான் அதை தீர்ப்பேன், ஐ வில் ரீபே இட் என்று தன் சொந்த கையெழுத்திட்டு உறுதியளிக்கிறார். இயேசுவும் நம் பாவ கடனை சிலுவையில் தம் சொந்த இரத்தத்தை சிந்தி முழுமையாக தீர்த்தார். யோவான் 19:30 இயேசு
முடிந்தது என்கிறார். ரீகான்சிலேஷன், மத்தியஸ்தராக நடுவராக நின்று ஒப்புரவாகுதல். தப்பி ஓடிய அடிமையான ஒனேசிமுவுக்கும் பிலேமோனுக்கும் இடையில் பவுல் ஒரு மீடியேட்டராக நின்று இருவரையும் ஒப்புரவாக்குகிறார். இது பரிசுத்தமான தேவனுக்கும் பாவியான மனிதனுக்கும் இடையே இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக நின்று நம்மை தேவனுடன் ஒப்புரவாக்கியதற்கு நேர்த்தியான நிழலாகவும் அடையாளமாகவும் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:5. ஒரு குற்றவாளியான ஒனேசிமுவை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் பவுல் பிலேமோனுக்கு எழுதும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு செய்த அதே தியாகத்தையும் கிருபையையும் அன்பையும் தன் செயலின் மூலம் வாழ்ந்து காட்டுகிறார். ஒனேசிமு இப்பொழுது அடிமையானவன் அல்ல, அடிமைக்கு மேலாளவன், பிரியமான சகோதரன். ரோம சட்டம் அடிமையை குறித்து என்ன சொல்லுகிறது? அடிமை என்பவன் ஒரு பொருள், இன்ஸ்ட்ருமெண்டம் வோக்கல், பேசுகின்ற ஒரு கருவி. ஆனால் பவுல் சொல்கிறார், அவன் இனி பொருள் அல்ல, என் இருதயம். நாம் எல்லோருமே ஒனேசிமாவாகத்தான் இருந்தோம். அவன் பெயரின் அர்த்தம் பயனுள்ளவன், ஆனால் வாழ்க்கையோ பயனில்லாமல் இருந்தது. அது ரட்சிக்கப்படும் முன்பு. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பின் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது போல இப்பொழுது பவுலுக்கும் பயனுள்ளவன், பிலேமோனுக்கும் பயனுள்ளவன். பவுல் ஒரு பிராமிசரி நோட்டீஸ் எழுதுவது போல எழுதி தன் கையொப்பம் இடுகிறார். என் சொந்த கையெழுத்தில் எழுதினேன், அதை என் கணக்கில் வை, நான் செலுத்துவேன். அப்போட்டிசோ. பிலேமோனில் இதுதான் நற்செய்தி. நம் பாவ கடனை இயேசு தன் சொந்த கணக்கில் வைத்தார் என 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது. ஒனேசிமுவைப் போல் நாமும் ஒரு ஓட்டம் ஓடுகிறோம். ஆனால் ரட்சிப்பு என்னும் சந்திப்பு, பின்பு ஒரு புதிய வாழ்க்கை. யோவான் 3:8 இயேசு நிக்கோதேமுவிடம் சொல்வார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது, இன்ன இடத்திற்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவியில் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். பாவம், அதிலிருந்து ரட்சிப்பு, அதிலிருந்து விடுதலை. நாம் ரட்சிக்கப்பட்டு தேவ சுதந்திரத்திலிருந்து புறப்படுகிறோம். ஆவியில் பிறந்த எவனும் தேவ ஆவினால் நடத்தப்படுவான். அவன் தேவ சித்தத்தை மட்டும் செய்வான். தேவன் எதற்காக எங்கு அனுப்புகிறாரோ அந்த சுதந்திரத்தில் அவன் செயல்படுவான். அது ரட்சிக்கப்பட்ட நாம் தான். ஒனேசிமு இந்த கடிதத்தின் மூலம் ஒரு விடுதலை பெற்றவனாக, குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட்டவனாக மாறுகிறான். காரணம், ஒரு தேவ மனிதனின் சந்திப்பு. கொலைசேவிலிருந்து 1800-1900 கிலோமீட்டர்கள் ஓடி போனவனுக்கு பவுல் இருக்கிற சிறையில் பவுலை சந்திக்கும் வாய்ப்பு எப்படி கிடைத்தது? அது தேவனின் செயல். அவன் நற்செய்தியை அறிகிறான். பிலேமோனுக்கு எழுதிய கடிதம் வெறும் 25 வசனம்தான். அதை ஏன் ஆவியானவர் வேதத்தில் வைக்க வேண்டும்? பிற சபைகளுக்கு எழுதும்போது கூட இயேசுவை பவுல் தன்னிலிருந்து வெளிப்படுத்தவில்லை. இயேசு செய்ததை பவுல் செய்து காட்டியதால் இந்த தனிப்பட்ட நபருக்கு எழுதின 25 வசனம் கொண்ட இந்த நிருபம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனங்களால் முக்கியப்படுத்தப்படுகிறது. பவுல் எப்படி ஈகோ அப்போட்டிசோ, நானே செலுத்துவேன் என்று சொந்தமாக பத்திரத்தில் கையொப்பம் இடுவதைப் போல் செய்தாரோ அந்தப்படியே நம் பாவத்திற்காக இயேசு சிலுவையில் ஒரு புதிய பத்திரம் எழுதியதாக கொலோசையர் 2:14 சொல்கிறது. ஒனேசிமுவுக்காக பவுல் பரிந்து பேசும்போது ஒரு நுட்பமான அழுத்தத்தை பிலேமோனுக்கு கொடுக்கிறார். இது நமக்கு எதை நினைவூட்டுகிறது? இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவதை, அவருடைய இரத்தம் நம்மை தண்டிக்கும்படி கேட்காமல் மன்னிப்பு கோருவதை நினைவூட்டுகிறது. எபிரெயர் 9:22 படி பாவ மன்னிப்பை தருகிறது,
நீதிமானாக்குகிறது. நமக்கும் தேவனுக்குமான பிரிவினை சுவற்றை தகர்த்து பிதாவுடன் நம்மை ஒப்புரவாக்குகிறது. சாத்தானை ஜெயிக்கும் வல்லமையை வெளிப்படுத்தல் 12:11 படி நமக்கு தருகிறது. எபிரேயர் 12:24 படி ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் மேன்மையானவர்களை பேசுகிறது. எபிரேயர் 9:12 படி நித்திய மீட்பு. 1 யோவான் 2:1 இயேசு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். இதையே ரோமர் 8:34 சொல்கிறது. பவுல் ஒனேசிமுவுக்காக பிலேமோனிடம் பரிந்துரை கடிதம் எழுதும்போது நாசூக்காக அவனுக்கு ஒன்றை உணர்த்துகிறார். உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லையே என்கிறார். இதன் விளக்கம் என்ன? பிலேமோன் குலசை பட்டணத்தில் தன் வீட்டில் சபையை நடத்தும் பணக்காரர். அவர் பவுல் மூலம் ரட்சிக்கப்பட்டவர். அவர் பிலேமோனிடம் இப்படி சொல்கிறார்: பிலேமோனே, நீ என் ஆவிக்குரிய பிள்ளை. உன்னுடைய ஆத்மா எனக்கே கடன் பட்டிருக்கிறது. நான் அதை உன்னிடம் கேட்கப் போவதில்லை. நீ ஒனேசிமுவை மன்னித்தால் நீ என் கடனை அடைப்பது போல நான் உணர்ந்து கொள்வேன். பிலேமோன் நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. ஒனேசிமு ஏன் ஓடிப்போனான்? ஆனால் வேதம் ஒரு முழுமையான பதிலை நமக்கு தரவில்லை. அதனால் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த விஷயத்தை அணுக வேண்டும். அவன் பிலேமோனின் அடிமை என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. அவன் ஓடிப்போனதற்கான ஆதாரம், பவுலை சந்தித்ததின் ஆதாரம், மனமாற்றம் அடைந்ததின் ஆதாரங்கள் நமக்கு இருக்கின்றன. ஆனால் அவன் திருடினானா, பணம் ஏதாவது கொண்டு சென்றானா என்று நமக்கு தெரியாது. எந்த ஆதாரமும் இல்லை. வேதம் சொல்லாத எதையும் நாம் கற்பனை செய்து வேதத்தை புரட்டக்கூடாது. பவுல் விரும்பியிருந்தால் ஒனேசிமு நல்ல மனிதனாகிவிட்டான், அவன் இங்கேயே இருக்கட்டும் என சொல்லியிருக்கலாம். ஆனால் பவுல் அதை செய்யவில்லை. அவன் தன் கடந்த காலத்தை எதிர்கொள்ள வேண்டும். அவன் பிலேமோனை மறுபடியும் சந்திக்க வேண்டும். இதில்தான் உண்மையான மனம் திரும்புதலின் அடிப்படையாக இருக்கிறது. சிலர் தேவன் என்னை மன்னித்து விட்டார், ஆகவே யாரிடமும் நான் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்று நினைப்பார்கள். ஆனால் ஒனேசிமுவின் கதை வேறு ஒன்றை காட்டுகிறது. தேவனிடம் சமாதானம் பெற்றவன் மனிதர்களிடமும் சமாதானத்தை இயன்ற அளவு காட்ட வேண்டும். பவுல் ஒனேசிமுவின் நிலையை ஒரு பிரச்சனைக்குரியதாகவோ ஒனேசிமுவை ஒரு பிரச்சனையாகவோ பார்க்கவில்லை. பிலேமோனுக்கு எழுதும்போது உன் அடிமையை அனுப்புகிறேன் என்று சொல்லவில்லை. 10ஆம் வசனம், என் கட்டுகளில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என எழுதுகிறார். ஒனேசிமுவை என் மகன் என்கிறார். என் மகன் என்று பவுல் குறிப்பிடுவது பவுலின் ஆவிக்குரிய தந்தைத்துவத்தை குறிக்கிறது. நான் ஊழியம் செய்யும் பொழுது அவனை சந்தித்தேன் என்று குறிப்பிடாமல் என் கட்டுகளில் நான் பெற்ற மகன் என்கிறார். இது ஒரு ஆழமான விஷயம். பவுல் சிறையில் இருக்கிறார். வெளியில் அவரால் சுதந்திரமாக ஊழியம் செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த சிறைச்சாலைக்குள் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறான். பவுல் உடலால் சிறையில் இருக்கிறார். ஆனால் அவருடைய சுவிசேஷம் சிறைப்பட்டிருக்கவில்லை. அவருடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அவரது சுவிசேஷம் கட்டப்படவில்லை. 2 தீமோத்தேயு 2:9 விளக்கம் இதுதான். தேவனுடைய வசனம் கட்டுப்பட்டதல்ல, நிக்கதேமுவிடம் சொல்லப்பட்ட காற்றை போன்றது. பவுலின் சிறைச்சாலை ஒனேசிமுவுக்கு ஆன்மீக பிறப்பிடமாக இருந்தது. பவுல் இங்கே ஒரு அசாதாரணமான அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒனேசிமுவை பற்றி எழுதும்பொழுது 12ஆம் வசனத்தில் என் உள்ளம் போன்றவன், என் இருதயத்தை போன்றவன், அவனை உன்னிடம் திருப்பி அனுப்புகிறேன் என்கிறார். இது சாதாரணமான கடித மொழி அல்ல. அவன் என் உள்ளம், அவன் என் இருதயம். ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஐ எம் சென்டிங் ஹிம் who is my very heart என்கிறார். இது பவுலின் அளவில்லாத அன்பை காட்டுகிறது.
உண்மையான ஊழியர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்களை தங்கள் இருதயமாக பார்ப்பார்கள். ஒரு சபையில் 1000 பேர் இருக்கலாம். அதில் எத்தனை பேர் நம் இருதயமாயிருக்கிறார்கள்? உண்மையான அன்போடு யார் நம்மிடம் உறவாடுகிறார்கள்? யார் போலித்தனமாக சிரிக்கிறார்கள்? நம் உள்ளத்தை ஆழம் காண நம்மோடு பேசுகிறவர்கள் எத்தனை பேர்? 16ஆம் வசனத்தில் பவுல் உறவின் மொழியை மாற்றுவதை கவனித்து பாருங்கள். அவன் இனி அடிமையாகிறாமல் அடிமைக்கு மேலாக பிரியமான சகோதரனாயிருக்கிறான். அடிமை என்பது அவன் சமூகத்தில் இருந்த நிலையை குறிக்கிறது. சகோதரன் என்பது கிறிஸ்துவுக்குள்ளான புதிய உறவை சொல்கிறது. அதாவது சமூகம், உலகம் அவனை எப்படி பார்த்தாலும் அழைத்தாலும் சபை அவனை சகோதரனாகத்தான் பார்க்க வேண்டும். சுவிசேஷமானது ஒனேசிமுவின் பெயரை மாற்றவில்லை, ஆனால் உறவு முறையை அப்படியே மாற்றி போட்டது. அவனை பெயரை மாற்றிக்கொள் என்று பவுல் சொல்லவில்லை. அவன் இன்னும் ஒனேசிமுதான், ஆனால் இப்போது பிலேமோனின் சகோதரன், பவுலின் மகன். இதுதான் கிறிஸ்தவத்தின் ஆழம். கிறிஸ்து நம்முடைய கடந்த காலத்தை அழித்து விடுவதில்லை, ஆனால் அதன் மீது ஒரு புதிய அர்த்தத்தை எழுதுகிறார். முன்பு என் அடிமையா இருந்தவன் இப்போது என் சகோதரன். முன்பு எனக்கு சொந்தமானவன் இப்போது கிறிஸ்துவுக்குள் என்னோடு சேர்ந்தவன். என்னை போல் ஏற்றுக்கொள் என்பது பவுல் சொல்வது மிக பெரிய தியாலஜி, இறையியல். 17ஆம் வசனத்தில் பவுல் என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள். இது ஒரு நட்பு சம்பந்தப்பட்ட வாக்கியம் மட்டுமல்ல, இது பிரதிநிதித்துவ மொழி. பவுல் இப்போது தன்னை ஒனேசிமுவுக்கும் பிலேமோனுக்கும் நடுவே நிறுத்துகிறார். ஒனேசிமுவை பார்க்கும்போது என்னை பார்ப்பது போல் பார் என்கிறார். அந்தபடியே கிறிஸ்து நம்முடைய இடத்தில் நிற்கிறார். அதனால் நாம் பிதாவின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அடுத்ததாக என் கணக்கில் எழுது என்பது நம்மை சிலுவையை எண்ணி பார்க்கும்படி செய்கிறது. நமது பாவத்தின் கடனை நமது முயற்சியால் செலுத்த முடியாது. அங்கே தான் இயேசு நம்முடைய இடத்தில் நிற்கிறார். ஆனால் பவுல் சிலுவையை பற்றி நேரடியாக விளக்கவில்லை. ஆனால் சிலுவையின் சுவிசேஷத்தை விளக்குவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த தியாலஜிக்கல் அனாலஜியாக பயன்படுகிறது. இங்கே நாம் ஒரு அதிர்ச்சியான உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பல பிரசங்கங்களில் தவறவிடப்படும் ஒரு பகுதி. ஒனேசிமு மட்டும் மாற்றப்பட வேண்டிய மனிதன் அல்ல, பிலேமோனும் மாற்றப்பட வேண்டும். நாம் ஒனேசிமுவை பார்த்து அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்வோம். சரி, ஆனால் பிலேமோன், அவனும் கூட கிருபையை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒனேசிமு திரும்ப வருகிறேன் என்று சொன்னால் பிலேமோன் நான் உன்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். சுவிசேஷம் 2 பக்கங்களிலும் தேவைப்படுகிறது. ஒருவருக்கு மன்னிப்பு தேவை, மற்றொருவருக்கு மன்னிக்க மனம் தேவை. இந்த பிரசங்கத்தின் முக்கியமான கருத்துக்களில் ஒன்று ஒனேசிமுவின் மிகப்பெரிய அற்புதம். அவன் பிலேமோனிடம் திரும்பியதல்ல, அவன் கிறிஸ்துவிடம் திரும்பியது. ஒருவன் வீட்டிற்கு திரும்பலாம், பழைய வேலைக்கு திரும்பலாம், பழைய உறவுக்கு திரும்பலாம், ஆனால் கிறிஸ்துவிடம் திரும்புவது என்பது வேறு. ஒனேசிமுவின் வெளிப்புற நிலை மாறுவதற்கு முன்பு அவனுடைய உள்ளார்ந்த அடையாளம் மாறினது. நாம் கொலோசியர் 4:9 பார்க்கும்பொழுது பிரியமான உண்மையுள்ள சகோதரன் என குறிப்பிடப்படுகிறார். இதை ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று கூறலாம், மாற்றம். பிலேமோனில் என் மகன், கொலோசியரில் பிரியமான சகோதரன். அடிமையிலிருந்து மகன், மகனிலிருந்து சகோதரன். அவன் பெயர் மாறவில்லை, கிறிஸ்துவுக்குள் அவனது அடையாளம் மாறியது. ஒரு காலகட்டத்தில் பயனற்றவனாக தெரிந்தான். இது இன்று பலருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. உன்னை பார்த்து யாரோ ஒருவர் நீ எதற்கும் பயன்பட மாட்டாய் என்று சொல்லியிருக்கலாம். உன் குடும்பமே இவனால் ஒன்றும் ஆகப் போவதில்லை என்று சொல்லியிருக்கலாம்.
உன்னை அறிந்தவர்களும் உன் சமூகமும் நீ தோல்வி அடைந்த பயனற்றவன் என்று பார்க்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறார், உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தின் தீர்ப்பு அல்ல. அன்பானவர்களே, தேவன் இன்னும் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த செய்தியை 3 கதவுகளாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் கதவு ஓட்டம். ஒனேசிமு பழைய உறவிலிருந்து ஓடுகிறான். 2வது கதவு சிலுவை. அவன் பவுலை சந்திக்கிறான், கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்வை பெறுகிறான். 3வது கதவு திரும்புதல். அவன் பிலேமோனை சந்திக்கப் போகிறான். இதுதான் முழுமையான சுவிசேஷ வாழ்க்கை. ஓட்டம், மாற்றம், மீட்பு, சமாதானம். இன்று நம் சபையில் ஒனேசிமுவை போல் இருப்பவர்களை எப்படி பார்க்கிறோம்? சிறையில் இருந்தவன், குடும்பத்தை விட்டு போனவன், தவறு செய்தவன், தோல்வி அடைந்தவன், சமூகத்தில் நிராகரிக்கப்பட்டவன், விழுந்தவன், இப்படியா பார்க்கிறோம்? ஆனால் அவன் பழைய மனிதன். ஆனால் பவுலின் சுவிசேஷ பார்வையில் அவன் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரன். ஆனால் இன்னொரு பெரிய சவால் பிலேமோனாக இருப்பது. இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரும் நான் ஒனேசிமுவா என்று கேட்போம். ஆனால் இன்னொரு கேள்வியும் இருக்கிறது, நான் பிலேமோனா? என் வாழ்க்கையில் யாராவது என்னை காயப்படுத்தியிருக்கிறார்களா? யாராவது என்னிடம் கடன் பட்டிருக்கிறார்களா? யாராவது என்னை ஏமாற்றியிருக்கிறார்களா? அவர்கள் கிறிஸ்துவிடம் திரும்பி வந்தால் நான் இன்னும் அவர்களை பழைய பெயரில் தான் அழைக்கிறேனா? அல்லது வா என் சகோதரனே என்று சொல்கிறேனா? இதுதான் பிலேமோனின் சோதனை. வேதாகமத்தில் ஒனேசிமுவின் வாழ்க்கை பற்றிய பெரிய பயோகிராஃபி எதுவும் இல்லை. ஆனால் ஒரு சிறிய நிருபம் அவனுடைய வாழ்க்கையை, பெயரை அழியாததாக மாற்றிவிட்டது. ஒரு காலத்தில் அடிமை, பின்னர் பவுலின் மகன், பின்னர் பிரியமான சகோதரன். இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. உலகம் உன் கடந்த காலத்தை பார்க்கலாம், தேவன் உன் மீட்கப்பட்ட எதிர்காலத்தை பார்க்கிறார். உலகம் பயனற்றவன் என்று பார்க்கும்போது தேவன் பயனுள்ளவன் என்கிறார். உலகம் குற்றவாளி என்று சொல்லும் பொழுது கிருபையானது உன்னை மன்னிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. உலகம் உன்னை அடிமை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து உன்னை சகோதரன் என்கிறார். உலகம் உன்னை அவன் ஓடி போனவன் என்று சொல்லும் பொழுது சுவிசேஷமோ அவன் திரும்பி வந்தவன் என்று சொல்லுகிறது. இன்று நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் ஒனேசிமுவா? உங்கள் கடந்த காலம் உங்களை துரத்துகிறதா? நான் செய்தவர்களை தேவன் மறப்பாரா என்று நினைக்கிறீர்களா? ஒனேசிமுவை பாருங்கள். அவனுடைய கடந்த காலம் அவனுடைய கடைசி அத்தியாயமாக இருக்கவில்லை. அல்லது நீங்கள் பிலேமோனா? யாரையாவது அவர்களின் பழைய தவறால் அழைக்கிறீர்களா? அவர்கள் மனம் மாறியிருந்தாலும் நீங்கள் அவர்களை மன்னிக்க மறுக்கிறீர்களா? அப்படியானால் பவுலின் வார்த்தையை கேளுங்கள், அவனை என்னை போல் ஏற்றுக்கொள். அன்பானவர்களே, அடிமையின் அடையாளம் அவனுடைய கடைசி அடையாளம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் கிடைத்த சகோதரத்துவமே அவனுடைய புதிய அடையாளம். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஷாலோம்.